எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வைஷ்ணவ் காலேஜில் ஏஐ பற்றி ஒரு ஒன் டே சம்மிட் நடத்துகிறாங்க. குறிப்பாக எப்படி இண்டஸ்ட்ரியும் அகாடமியாவும் சேர்ந்து இந்த ஏஐ உலகத்தில் ஒரு நன்மையான சில சாஃப்ட்வேர், நன்மையான நமக்கு நல்ல நன்மை தர சில பிளாட்ஃபார்ம்ஸ், குறிப்பாக சொவரின் ஏஐ மாடல்ஸ் எப்படி இதை பயன்படுத்துறது, எப்படி இதை ஒரு உலகத்துக்கு நன்மையாக எப்படி ஏஐ எடுத்து செல்வது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த கலந்தாய்வு. இதில் இன்னைக்கு இனாகுரல் ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க மேனேஜ்மெண்ட்டு, ஏபிஎம்ஜிலேருந்து நாராயணன் எல்லோரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஏஐ இம்பேக்ட் சம்மிட் பிப்ரவரி மாதம் 16லேருந்து 20 மட்டும் டெல்லியில் நடந்தது. இதில் பல நாடுகள் கலந்து கொண்டாங்க. எப்படி ஏஐ ரெஸ்பான்சிபிளாக, எத்திக்கலாக, அக்கௌண்டபிளாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல பல சம்மிட்டில் பல பேனல் டிஸ்கஷன்ஸ், பல அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயூஸ் இதெல்லாம் அந்த இம்பேக்ட் சம்மிட்டில் நடந்தது. இப்போ வந்து ஏஐ உலகத்தில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதாங்கிற சந்தேகம் கிடையாது, நிறையாவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம கண்ட்ரியோட டேட்டா நம்ம கண்ட்ரியில் இருக்கணும். நம்ம மாணவர்களுக்கு நம்ம கண்ட்ரி என்ன சொல்லிக் கொடுக்க நினைக்கிறதோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அனாவசியமான ஒரு ஒரு இன்புட்ஸோ, ஆன்டி நேஷனலாக ஏதாவது இன்புட்ஸோ, நம்ம கண்ட்ரியோட ஒரு கல்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற இன்புட்ஸோ வரக்கூடாது எஜுகேஷனில். ஏன்னா ஒரு சிறு வயதிலேயே அந்த மாணவர் அந்த ஏஐ யூஸ் பண்ணி சில கான்செப்ட்ஸை அவங்க கற்றுக்கொள்ளும் நேரத்தில் இந்த பர்டிகுலர் விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதற்காக பல ட்ரஸ்டட், சேஃப், எத்திக்கல், சொவரின் மாடல்ஸ் இது மாதிரி ஏஐ பற்றி நிறைய கலந்தாய்வு நடந்துருக்கு. அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு சம்மிட்டை பல காலேஜஸ் நடத்தின்னு வராங்க. குறிப்பாக இன்னைக்கு வைஷ்ணவ் காலேஜில் இன்னைக்கு மார்னிங் இந்த இந்த ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் நாங்கள் இனாகுரேஷனில் எப்படி ஆத்ம நிர்பர் ஏஐ மாடல்ஸ், எப்படி ஏன் இம்பார்ட்டன்ட்டு, அதில் நம்ம தவறினோன்னா என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரலாம் அப்படிங்கிறது, அதில் வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கு, ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் என்ன நடந்தது, இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு நானும் மிஸ்டர் நாராயணனும் இன்னைக்கு அதை பற்றி இன்னைக்கு பேசினோம். தொடர்ந்து இன்னைக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏஐ பற்றி பேச போகிறாங்க. இது மாதிரி எல்லா காலேஜும் நடத்தணும். குழந்தைகளுக்கு ஏஐ பற்றி சொல்லணும், அதோட நல்லது கெட்டதை அவங்க தெரிஞ்சுக்கணும். நல்லதை எடுத்துக்கொண்டு நம் நாட்டை வளர்க்க வேண்டும், கெட்டதை புறக்கணித்து அதை 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 யூஸ் பண்ணாத எப்படி அதை அந்த ஏஐ ஒரு நன்மைக்காகவே அந்த ஏஐ எப்படி எடுத்துட்டு போகிறதுங்கிறது மாணவர்கள் கையில் இருக்கு. அதை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். அந்த வியூ பாயிண்ட்ல இது மாதிரி பல சிம்போசியம்ஸ், சம்மிட்ஸ், கான்ஃபரன்சஸ், டியூட்டோரியல்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்தணும். இந்த வைஷ்ணவ் காலேஜ் இன்னைக்கு இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்டெப்பு. இன்னைக்கு காலம்புரை இவ்வளோ ஒரு 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்க ஃபேக்கல்ட்டி எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்க இந்த காலேஜுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லேயே இந்த சைபர் கிரைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆளே இல்லாத ஒருத்தவங்களை எழுப்பி நடத்தி பேச வைக்கிற அளவுக்கு ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு. இது இந்த கிரைமை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதை வந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகள்? இதில் வந்து அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் ஒரு பேங்க்ல சைபர் கிரைம் நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% அவங்க ஓடிபியை ஷேர் பண்ணுறது தான். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அவங்க ஷேர் பண்ணலைன்னா 99% கிரைம் இன்னைக்கு குறைஞ்சிடும். அதனால எல்லாருக்கும் இந்த ஏஐ பற்றி உள்ள அவேர்னஸ், இதில் என்னெல்லாம் கெட்டது நடக்கலாம், இதுலேருந்து நீங்கள் எப்படி விலகி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதில்
அப்படி பண்ணாதான் அந்த டெக்னாலஜியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான அவேர்னஸுக்கு தான் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் ரொம்ப